ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தோடனே ஆதியாவும் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் பால் ஊற்றிட்டுருக்கேன். பால் ஆற வச்சு அவங்களுக்கு எடுத்துட்டேன். பெட்ஷீட்லாம் கலைஞ்சிருந்தது, அதெல்லாம் அழகாக மடித்து வச்சுட்டு பட்டு கொஞ்ச நேரம் பக்கத்து ரூமில் வந்து பிக்ஸி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் எப்பொழுதுமே இப்போ சண்டை தான் போட்டுக்கிறாங்க சும்மா. ஆனால் வலிக்காது, அடிச்சுப்பாங்க. அது பாருங்கள், பிக்ஸி அடிச்சிட்டான்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நான் சரியாயிடுன்னு சொன்னோன்னே அவள் அமைதியாக விளையாட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு அந்த வேர்ட் மட்டும்தான் வேணும், சரியாயிடுன்னு சொல்லணும், அதுவே போதும். அப்புறம் அவங்களோட டேடா ஆஃபீஸ் போயிட்டாங்க. டேடா எங்கேன்னு கேட்டதுனால போயிட்டு ரூமில் தேடுறாங்களாம். எப்படி உத்து பார்க்குறா பாருங்கள். அப்புறம் பட்டுக்காக நாங்கள் நியூ சைக்கிள் வாங்கியிருக்கோம். என்னோடய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ட்ரை சைக்கிள் தான், சூப்பராக இருக்குது. குவாலிட்டி எல்லாமே மெட்டலும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் பட்டன் டைப் மாதிரி, ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக்ஸி அப்படியே வச்சு விளாண்டுட்டு இருந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு. பட்டு சைக்கிளில் உட்காரணுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு இருந்தேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பின்னாடி ஹேண்டில் இருக்கிறதுனால பிடிச்சிக்கிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் பாப்பாவும் விழாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக முன்னாடி ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் வச்சு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி. ஸோ சேஃப்டியாக அவளும் உட்காந்துப்பா. அவளுக்கு கரெக்டாக கால் எங்கே வைக்கணும், கை எங்கே வைக்கணும் எல்லாமே கரெக்டாக தெரியுது. அவளுக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். கீழே பார்க்கிங் போனாலே சைக்கிள்லாம் காட்டுவா. அதனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சைக்கிளில் உட்காந்துட்டாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே இடையில பிக்ஸியை நான் துரத்திட்டு விளாண்டுட்டே இருந்தேன். பாருங்கள், அவ்வளோ ஜாலியாக விளையாடுறா. இவங்க கொஞ்ச நேரம் காலையிலே இன்னும் குளிக்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே கொஞ்சம் நேரம் சைக்கிளில் உட்காந்து விளாடணுன்னு சொன்னதுனால உட்கார வச்சாச்சு. ஏதோ ஊன்னு சொல்லி என்னமோ இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் அவங்கள வந்து சமாதானப்படுத்தினேன். அவங்களுக்கு சைக்கிள் தள்ளணுமா, அதான் பின்னாடி கை வச்சு காட்டுறாங்க. பெல் அடிக்கவும் கற்றுக்கிட்டாங்க. அதனால் பெல் அடிக்கணும்னு சொன்னோன்னே க்யூட்டாக சிரிச்சுட்டே அடித்து காட்டுறாங்க பாருங்கள். பெல் அடித்து காட்டுறாங்க எனக்கு. நான் வந்து இப்போது டெய்லி வந்து ஜீரக தண்ணி குடிச்சிட்ருக்கேன். வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் பொடியாக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு குடிக்கிறேன் இப்போது ஒரு டம்ளர். பாப்பாவுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அப்படியே வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு பால் கொடுத்துட்டு தான் நான் வீடு கூட்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக, முன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் இருக்கட்டுமேன்ட்டு அப்படியே பாலை கொடுத்துட்டு கூட்ட ஆரம்பித்தேன். இப்போ தான் பாப்பாவுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உட்கார வச்சு சொல்கிறது இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அதில் தான் கக்கா போகணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்கார வச்சேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடுவா பாருங்கள். ஆனால் அதில் இன்னும் ஸ்டேபிளாக உட்கார ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க பாப்பா. கொஞ்ச நேரம் அவள் கூட நானும் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு விளாண்டுட்டு அவளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கக்கா போகணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எடுத்துகிட்டு ஓடுவா. அதில் உட்கார சொன்னால் அவள் பிக்ஸியை துரத்திட்டு அதை எடுத்துகிட்டே ஓடுறா. இங்கே பக்கத்து ரூமில் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மடித்து வச்சுருக்கு. அதெல்லாம் களைச்சி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் அப்படியே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடலான்னு மக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து 3 செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு மக்கு தண்ணியே 3 செடிக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பேம்பூ ட்ரீ வந்து முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. லாஸ்ட்டில் போட்டிருந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ ரொம்ப ஸ்டெம்லாம் வந்து பட்டு போணுச்சு. இப்போ பரவாயில்ல, இலை மட்டும் தான் லைட்டாக பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் துளுத்து வருது நல்லா. நான் அது பண்ணுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பாக்ஸில் இருந்த துணி ஃபுல்லாக மேடம் எடுத்து கீழே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை பார்ப்பாங்க பாருங்கள், ஒரு ஸ்கர்ட் எடுத்து தலையில் மாட்டிட்டு அதுதான் கேப் போட்ட மாதிரி அவள் ஜாலியாக நடந்துட்டு வரா. அப்படியே அவளை குளிக்க வைக்க ரெடி பண்ணிட்டேன். ஹீட்டர்லாம் போட்டு குளிக்க வச்சாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லோஷன்லாம் தடவி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன். மாற்றினோன்னே திரும்பி கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னா உப்புமா செஞ்சேன். உப்புமா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பா. அதுலேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ஒன்று ட்ரை பண்ணேன். பாருங்கள், அது செய்யும்போது காட்டுறேன். கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அதில் உட்காந்து. பிக்ஸி பாருங்கள், பட்டுவோட தலையை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, லிக் பண்ணுறாங்க. எனக்கு ஷாக்காக இருந்தது, அதான் நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப கொஞ்சிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, எல்லாமே நடக்குது இப்போது. பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் மடிக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். வாஷ் பண்ணது இன்னும் மடிக்கலை, அதுவுமே மடிக்கணும். அப்புறம் வந்து சாப்பாடு பாப்பாவுக்கு மட்டும்தான் உப்புமா செய்கிறேன். அதனால் சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டேன். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன்.
அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை மிளகாய் போட்டுக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன், எவ்வளோ சேர்ப்போனோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே ரவையை போட்டுட்டேன். இது கொஞ்சம் வெந்து வரும் இல்லையா, தண்ணி சுண்டி வர நேரத்தில் தான் நான் பால் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன், உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சால் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாப்பா நார்மலாகவே உப்புமா சாப்பிடுவா, இருந்தாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு ஒரு அரை டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றிட்டேன். உப்பு போட மறந்துட்டேன், கடைசியாக தான் உப்பு போட்டேன். ஆனால் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஒன்றும் இதாகலை. நல்லா அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு செஞ்சோன்னே. அப்புறம் நைட்டு கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சேன். இந்த கல் பாருங்கள் அப்படியே உப்பு படிஞ்சிருது. நானும் எவ்வளோ கழுவி பார்க்குறேன், அதுக்காக ஒரு சொல்யூஷன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரும் பார்ப்போம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டேன், விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காருவோன்னு வந்தேன், மேடம் பக்கத்தில் மடியில் வந்து படுத்துட்டு கொஞ்சம் சொல்லிட்டாங்க, சரின்னு தடவி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, எம்மி சொன்னாங்க. மாங்காய் வத்தல் வந்து என்னோடய அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அண்ணனும் அம்மாவும் வந்திருந்த போது தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி கொஞ்சம் காய வைக்க சொன்னாங்க, அதனால் காய வைப்போமேன்னு தட்டில் போட்டு பால்கனியில் வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் மாங்காய் வத்தல் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் சும்மாவே சாப்பிடுவேன், குழம்பு வத்தல் குழம்பு வைக்காமலே சும்மாவே எடுத்து சாப்பிடுவேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு, மழை வர மாதிரி பயங்கரமாக சில்லுன்னு காற்றடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக அப்படி தான் இருக்குது, ஒரு 3 வீக்ஸாகவே நல்ல நைட் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிது, காற்று பயங்கரமாக அடிக்குது. பாப்பா பாருங்கள், காற்றடிக்கிறது தான் அப்படி ரியாக்ட் பண்ணுறா. காற்றடிச்சா ஊம்பாங்க, அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. திரும்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மோஷன் போகாதனால திரும்பியும் உட்கார வச்சேன். சரி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும் இல்லையா, அதனால் திரும்பியும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து நானும் பக்கத்துலேயே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவளும் அந்த குட்டி பொம்மையை வச்சுட்டு கொஞ்சிட்டு, அவள் கொஞ்சிட்ருக்கா. ஆக்சுவலாக முத்தம் கொடுப்பா, அங்கே பாருங்கள் கண்ணத்தோடு வச்சு சாய்ச்சிட்டு கொஞ்சிட்ருக்கா. அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அதனால் கையை உத்து பார்த்து முத்தம் கொடுப்பாங்க. இப்போது அதெல்லாம் க்யூட்டாக பண்ணுவாங்க. ஏதாவது வலிக்குதுன்னு சொன்னால் வந்து அம்மிக்கு கொடுப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள் என் கையை எப்படி உத்து பார்க்குறேன். நான் வலிக்குதுன்னு சொன்னேன்னா அதனால் தடவி கொடுத்து முத்தம்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவள் பக்கத்துலேயே உட்காந்து விளையாட வச்சுட்டு நான் கக்கா போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் போயிட்டாங்க, ஃபைனலி போயிட்டாங்க. ஆனால் அது புரிஞ்சு போனாங்களா என்னன்னு தெரில, எனக்கு ஹாப்பி தான், சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு சைக்கிளை வச்சு அவளுக்கு விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே விளாண்டுப்போம், ஓடிட்டு விளாண்டுட்டு. டோர் ஓப்பனில் இருந்ததுனால பிக்ஸி வெளியில் வர பார்த்தா, அதனால் இவள் வந்து போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவளை பயமுறுத்துகிற மாதிரி நாங்கள் சைக்கிளை கிட்டே கொண்டு போயிட்டு இப்போன்னு சொன்னோம். அப்புறம் உள்ளே ஓடிட்டா. அவள் மேக்ஸிமம் வெளியில் வரமாட்டா, பயந்துட்டு. இருந்தாலும் வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுவாள். நான் இங்கே இருக்கிறதுனால அவள் வெளியில் வரல. அப்படியே பாப்பா வச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன் நான். அவளும் ஜாலியாக இருந்தா, அதனால் இப்படி சுற்றி ஓடிட்டே இருந்தேன். அவங்களுக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வந்தால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, அதனால் வெளியில் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சைக்கிள் வந்துட்டதுனால கண்டிப்பாக வெளியில் விளையாண்டு தான் ஆகணும். வெளில கூப்பிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் லன்ச் டைம் வந்ததுனால சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போல்லாம் ஆதியாவை தான் சாப்பிட்றாங்க, நான் ஊட்டி விட்டால் சாப்பிட்றது கிடையாது. அவங்கள்ட்ட ஸ்பூன் கொடுத்தாலோ இல்லைன்னா கையில் கூட சாப்பிடுவா, அவளாவே சாப்பிட்டுக்கிறா. அப்புறம் தூங்குகிற டைம் வந்துடுச்சு, காலிலேருந்து தூங்கலை. லன்ச் முடித்தோன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பிக்ஸி கூட வந்து கொஞ்சம் நேரம் வம்பிழுத்துட்டு விளாண்டுட்டு அப்படி கொஞ்சிட்டு இருந்தேன். பாப்பா தூங்குகிற நேரம் தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். அவளை தூங்க வச்சுட்டு நான் இங்கே பக்கத்து ரூமில் வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா அங்கே அவளுக்கு பக்கத்தில் இருந்தால் டிஸ்டர்ப் ஆகிடுவா. நான் வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்த ஹால்லே. மேடம் வந்து இவங்க என் மேலே படுத்துக்கிட்டாங்க. அவளுக்கு நான் கொஞ்சிட்டே இருக்கணும், எப்பொழுதும் தூக்கி வச்சு தடவி கொடுக்கணும், கொஞ்சணும். அவளுக்கு அதுதான் வேணும். ஒரு 3 o'clock கிட்டலாம் கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டிகிட்டு இருக்குன்னு. கொஞ்ச நேரம் பார்த்தா அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு, பயங்கர மழை பெஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 minutes தான் இருக்கும், அப்புறம் மழை நின்றுச்சு. அப்புறம் பாப்பாவும் தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வெளியில் வந்து காமிச்சேன். அவங்க வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு திடீர்னு முழிச்சோன்னா கண்ணும் கூசிச்சு. ஆனால் சில்லுன்னு இருந்ததுனால அப்படியே காமிச்சிட்டே இருந்தாங்க, கை காமிச்சு மழை பெய்யுதுன்னு காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்காக நான் வந்து எக்கு வேக வச்சுருந்தேன். அதில் ஒரு 4 வாய் தான் சாப்பிட்டுப்பாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க.
சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் டைம்னால சரி எப்படி பால் காய்ச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணும். அதனால் அரிசி உளுந்து அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். கருப்பு உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பியூரிஃபையர் வந்து கழுவி வைக்கலான்ட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி மாட்டிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு அவல் எடுத்து பாப்பாவுக்கு பாலில் ஊற வச்சு கொடுக்கலான்ட்டு, ஏன்னா முட்டையும் அவள் சரியாக சாப்பிடல சரின்ட்டு கொஞ்சோண்டு அவல் எடுத்து ஒரு 1 hour கேப் இருக்கும். நான் அதனால் பால் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி இதை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவளை நல்லா கழுவிட்டு நட்ஸ் பவுட்ரு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு பால் வந்து சூடான பால் கொஞ்சம் 1/2 டம்ளர் அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வரும்போது பாப்பா கொடுக்கலான்னு ஆசையாக செஞ்சேன். சாப்பிடுவான்ட்டு அதுலேயும் 2 வாய் தான் வாங்கினா, அதுக்கு மேலே சாப்பிடல. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கும்போது எம்மியெல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட வைக்க. அவளுக்கு தோணுச்சுன்னா நல்லா சாப்பிடுவா, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஏதாவது 2 வாய் வாங்கிட்டு அப்படியே விட்டுருவா. அப்புறம் வந்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னர் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் உளுந்து கஞ்சி தான் வைக்கலான் இருக்கேன். கருப்பு உளுந்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டு சும்மா ஆளுக்கு 2 டம்ளராக குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன். நல்லா கஞ்சியாக உப்பு போட்டு தான், சுகர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உப்பு போட்டால் குடிக்கவே முடியாது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணுன்றதுக்காக இனிமேல் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணும். இதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட இல்லையா கருப்பு உளுந்து, அதனால் அப்படி குடிக்கலான்ட்டு உப்பு போட்டு கஞ்சி வச்சுக்கிட்டேன். எங்கள் 2 பேருக்கு அதான், பாப்பாவுக்கு சாப்பாடு இருக்குது, அவளுக்கு அது கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் துணியெல்லாம் மடிக்கிறதுக்காக நான் வரத்துக்குள்ளே மேடம் பாருங்கள் ஒரு ட்ராயர் எடுத்து தலையில் அவளுக்கு அதில் என்ன ஹாப்பினஸ்ன்னு தெரில, ஏதாவது துணி இருந்தால் அது சூப்பராக இருக்கான் பாருங்கள், கை எப்படி காட்டுறான்னு சொல்லிட்டு அழகாக பண்ணுவாங்க அதெல்லாம். அப்புறம் அரிசி உளுந்துக்கு அரைக்கிற டைம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். மிக்சியில் தான் அரைக்கிறேன். கருப்பு உளுந்து நல்லா அலசி எடுத்துகிட்டேன், தோல் எடுத்துகிட்டு அதையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் அரைச்சேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் இட்லி கொடுப்பேன், இட்லி தோசை, அதனால் அதை கரைச்சி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சிட்டு. அப்படி தான் அந்த நாள் போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன்லாம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். உங்கள் வீடியோவில் ஃபீட்பேக் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பிக்ஸிக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.